மக்களே, என்ன மக்களே, ஃபைனலி நம்ம சொன்ன விஷயம் நடந்துட்டு போலையா? நம்ம எப்பவுமே இந்த வீட்டை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்போம், ஞாபகம் இருக்கா ப்ரோ? அந்த வீடை மொத்தமா குப்பையாக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள இருக்க அந்த பெரிய சைஸ் குப்பை எல்லாமே பிக் பாஸ் ஒரு மாதிரி அழிச்சு குப்பையாக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. அந்த சீசன் 9 ஒரு மாதிரி குப்பை மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரோன்னு சொல்லுவோம். அந்த வகையில அந்த விஷயத்தை இன்னைக்கு தான் உண்மையாக்கி இருக்காங்க ப்ரோ. போன சாட்டர்டே எபிசோட்ல கூட சேதன முதல் ப்ரோமோல வந்து பேசிட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா டாஸ்கால பண்றியா, டாஸ்க் பண்றாங்க பரல, வீட்டை மொத்தமா குப்பை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில போன வாரம் குப்பை பண்ணல, இந்த வாரம் என்ன பண்றாங்கன்னா சேதனை சொல்லிட்டாங்க, அப்ப நம்ம குப்பை பண்ணிடணும்னு சொல்லிட்டு வீடை மொத்தமா குப்பையாக்கி வச்சிருக்கானு ப்ரோ. முக்கியமா நம்ம சாண்ட்ரா, பாரு, வியானா இந்த 3 பேரும் டாஸ்க் பண்றாங்க பேர்ல ஏதேதோ பண்றாங்க ப்ரோ. இப்போ இவங்க வந்து கிச்சன் டீமுக்குள்ள உட்கார்ந்து பூண்டு உரிக்கணும். ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? பூண்டு உரிக்காங்க பேர்ல வீடு மொத்தமா போய் உரிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. வீட்டுல எல்லா இடமும் போய் உரிச்சுக்கிட்டு தோலை எல்லா இடத்துலயும் தூவிக்கிட்டே போறாங்க. ஏதோ நடுக்காட்டுல விதைய தூவுற மாதிரி தான், காட்டை வளர்க்கறதுக்கு விதைய தூவுற மாதிரி இவங்க உட்காந்து பூண்டு தூளை தூவிட்டு இருக்காங்க ப்ரோ. இதுக்கடையில பிக் பாஸ் வேற ஒரு வேலையை பாக்குறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள பூண்டு தோலை போட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ சில அந்த மாப்பு மாயாவிஸ் டீம் வேற கதறது உட்காந்து, ஓகேவா, கதறிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் மேல இருந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. சரி என்னமோ பண்ணுங்க, கெஸ்ட் வராங்க, கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கெஸ்ட்னு சொன்ன உடனே தான் நம்ம மாப் மாயாவிஸ் டீம் வந்து உளுந்து பெருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாண்ட்ரா, பாரு, வியானா அந்த 3 பேரும் உரிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க, பூண்டை உரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படியே குறைஞ்சது ஒரு 1 கிலோ பூண்டை உரிச்சிருப்பானோ ப்ரோ. 1 கிலோ பூண்டை உரிச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா 1 கிலோ பூண்டை உரிச்சு தோலை பூரா வீடு மொத்தமா போட்டாச்சு. பெருக்க தோலை போட்டுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. வீடு மொத்தமா குப்பியாச்சு. இதுல வீட்டுல இருக்க எல்லாருமே ட்ரிகர் ஆயிட்டாங்க. மொத்த வீடும் ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி வார்த்தைகளை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல விக்ரம் என்னன்னா, விக்ரம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. எலி மருந்து வச்சு கொள்ளணும் அப்படின்னா என்னெல்லாமோ வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. அந்த பக்கம் காமு மாமா நல்லா சம்பவம் பண்ணாப்ல. காமு மாமாக்கான சம்பவம் எனக்கு பிடிச்சிருந்து. மொத்தத்தில் வீடை குப்பையாக்கிட்டாங்க. அந்த குப்பையா இருக்க நிலைமையில வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பூர்ணிமா. அவங்க தான் கெஸ்டா வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கும் பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க போல. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் இவங்க என்னென்ன சம்பவம் பண்ணாங்க, வீட்டுக்குள்ள எப்படிலாம் கதர்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பார்த்தலாம். ஸோ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிச்சன் டீம் சும்மாவே இருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. கிச்சன் டீம் சும்மாவே இருந்தாங்க. மற்ற டீம் எல்லாமே சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா. அப்போ சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பூண்டோட ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. பூண்டோட ரெஸ்ட் ரூம் போயிட்டு சும்மா அப்படி பூண்டு தோலை உரிச்சு அப்படி கீழே போட்டுட்டு அங்க இருந்து நம்ம வினோத் கையில கொடுத்து, வினோத்தை இந்த பூண்டை கொஞ்சம் உரிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே கொடுத்தாங்க. கொடுக்கும்போது வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் இப்போ தான் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னால் உரிக்க முடியாது, இந்த கையில நான் பண்ண மாட்டேன், ஹைஜீன் இருக்காதுன்னு சொல்லிட்டு வினோத் வந்து உரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்ப அங்க இருந்த ரம்யா என்ன பண்றாங்கன்னா, பூண்டு தோலை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. உரிக்க பூண்டு தோலை கையில வந்து ஏந்திட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா அந்த இடத்துல உரிச்சு போட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிளான் அவங்களுக்கு வந்துட்டு, ரைட்டு இது நல்லா இருக்க, அப்ப இந்த பிளானை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உரிச்சு போட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து வீடு ஃபுல்லா உரிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வீடு ஃபுல்லாக உரிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இடையில இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வேனுக்குன்னே இந்த லிவிங் ஏரியா சென்டரா உட்காந்து சமையலுக்கான அந்த வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க, ஓகேவா. அப்பவே அங்கே தோலை நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ சாண்ட்ராக்கு இந்த ஒரு பிளான் வேற பக்காவாக கிடச்சி போச்சா. இதுதான் பிளான்னு சொல்லிட்டு விஜய், பாரு, சாண்ட்ரா, வியானா 3 பேரும் வீடு மொத்தமாக தோலை உரிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல கிளீனிங் டீம் பெருக்கிட்டே இருக்கணும், பெருக்கிற இடத்துல போட்டுட்டே இருக்காங்க. முக்கியமா பிரச்சனை பாராட்டி ஆகணும் ப்ரோ. தான் பொண்டாட்டி பண்ற தப்பை எப்படி மறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உளுந்து பெருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு தான் பொண்டாட்டி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு உளுந்து பெருக்கிட்டே இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம அக்கா உளுந்து தோலை தூவிக்கிட்டே இருக்காங்க, விடமாட்டுக்காங்க. பூரா இடமும் தூவியாச்சு. இதுல நம்ம விக்ரம் ட்ரிகரே ஆயிட்டார். விக்ரம் ட்ரிகர் ஆகி வார்த்தைகளை கடத்துறாரு. அப்ப அந்த பக்கம் பாரு ஏதோ கேட்டாங்க. கேட்டோன்னே இவர் இங்க இருந்து வேற ஒண்ணு இல்ல, பாரு வீட்டுக்குள்ள ஒரு 2 எலி சுத்துது, அந்த 2 எலி வந்து வீடை மொத்தமா குப்பையாக்கி வச்சிருக்குது, அந்த 2 எலியும் அடிச்சு விஷம் வச்சா சரியாயிரும் சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளை கடத்துறாரு. தேவையில்லாத வார்த்தைகள் தான். மாப்பு மாயாவிஸ் டீமுக்கு என்ன வேலை, வீடை பெருக்கிறது. அப்ப பெருக்க வேண்டியதானே. 2 நாட்களா நீங்க என்ன பெருசா வேலை பார்த்தீங்களா? இல்லையே, 2 நாட்களா ஃபன் பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருந்தீங்க. அப்ப புதுசா வேலை கிடைச்சிருக்கும் போது வேலையை செய்ய வேண்டியதானேங்க. வேலையை செய்யாம உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விக்ரம் டென்ஷன் ஆயிட்டு, யாருமே பெருக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, கெஸ்ட் வரட்டு, வீடு குப்பையாவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கடக்கட்டுன்னு சொல்லிட்டு விக்ரம் கதறாரு. ஆனா பிரச்சனை இந்த பக்கம் என்ன பண்றாருன்னா, வீடு குப்பையா இருந்தா சரிப்பட்டு வராது, முக்கியமா என் பொண்டாட்டி குப்பையாக்கி இருக்கா, என் பொண்டாட்டி பேர் கெட்டு பேருன்னு சொல்லிட்டு அவர் உளுந்து பெருக்கிக்கிட்டே இருக்காரு. இதுல இந்த சைடு பார்த்தா எஃப்ஜே டென்ஷன் ஆயிட்டான். எஃப்ஜே டென்ஷனே ஒரு சில வார்த்தைகள் விடுறான். ஆனா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கரெக்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவன் என்ன சொல்றான்னா, இவங்க எல்லாம் வேஸ்ட், எதுக்குமே யூஸ் ஆக மாட்டாங்க, சும்மா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, வெளியே வந்து ஆக்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபேம் இருக்கிறத வச்சுட்டு பணத்துக்காக வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் டாஸ்கா, இது டாஸ்கான்னு சொல்லி அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். அது வந்து பாதி உண்மைதான்.
ஆனா பாதி வந்து என்னால ஏத்துக்க முடியாது. இது டாஸ்க் தானே. மாப் மாயாவி டீமோட வேலை என்ன? மாப் மாயாவி டீமோட வேலை என்ன? வீட்டை பெருக்கிறதா. வீட்டை பெருக்குங்க. வீட்டை பெருக்கிறத விட்டு ஏன் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? இதுல கேப்ல நம்ம விக்ரம் வேற. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நோ, மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும். நான் பாக்குற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டோமா? 2 நாட்களா வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, வெறுப்பாய் உட்கார்ந்துருந்தான். சின்னதா ஒரு கண்டென்ட் கிடைக்கிறத ஜாலியா பார்க்கலான்னு பார்த்தா மக்கள் பாக்குறாங்க. நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க அங்க பெருக்குங்க. சும்மா தேவையில்லாம கடந்து மக்கள் பார்க்காங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மொத்த டீம் ட்ரிகர் ஆயிட்டு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெறுப்பாயி எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல காமு மாமா தான் நல்லா வச்சு செஞ்சாப்ல. இதுல காமு மாமா ஏன் வச்சு செஞ்சார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. காமு மாமா கொஞ்சம் அமைதியா தான் இருந்தார். ஓகேவா? அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க வந்து விஜே பாரு ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டே தான் அந்த தோலை உரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்போ விஜே பாரு சாண்ட்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு அந்த தோலை உரிச்சு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல போயிட்டு நம்ம காமு மாமா ஒரு டான்ஸ் போட்டாருப்பா. அந்த கேப்ல போய் காமு மாமா டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காப்ல. ஆடிட்டு இருக்கும்போது நம்ம பாரு டக்குன்னு, ஓ நான் வந்துட்டான்ப்பா, 2 பேருக்கு இடையில தான் வந்து எப்பவுமே ஆடிட்டு இருப்பான், இவருக்கு 2 பேர் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காமு மாமாவை பார்த்து ஒரு வார்த்தையை விட்டாங்க. இது தப்பு தானே? இது தேவையில்லாத வேலை தானே? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? சத்தம் கட்டாம கிடக்க வேண்டியதானே? அவரு சும்மா வந்து டான்ஸ் ஆடுறாரு. அப்ப அவர் அந்த இடத்துல சொரிஞ்சு விட்டோன்னே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே பாரு பொசஸ் ஆகும், நல்லா ஆகட்டு, வெறுப்பாகுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாருன்னா, அரோரா கூட்டிட்டு போயிட்டு நம்ம பாரு முன்னாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. வா அரோரா நம்ம டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோன்னு அக்காவுக்கு மண்டை கிறுக்காயிட்டு. அக்கா மண்டை கிறுக்காய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்ம சாண்ட்ரா வியானா 2 பேரும் நிறுத்தவே இல்லை. வீட்டுக்குள்ள மட்டும் இல்லை, வீட்டுக்கு வெளியே போய் குப்பையை போட ஆரம்பிச்சாச்சு. கார்டன் ஏரியாவை தாண்டி, கக்கூஸை தாண்டி எல்லா இடமும் குப்பை. விட்டா கன்வென்ஷன் ரூம்லேயே போய் குப்பையை போட்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு குப்பைகளை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது ஒரு சைடு ஓகேவா ஃபீல் ஆனாலும் ஒரு சைடு கொஞ்சம் ஓவரா போக ஆரம்பிச்சுட்டு, என்னன்னா அக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பூண்டு தோல் காலியாகி உரிச்சு வச்ச பூண்டை தூக்கிட்டு போயிட்டு வேணுக்குன்னா பெட்ரூம்ல போயிட்டு பூண்டு தோலை போடுறேன்னு சொல்லி பூண்டெல்லாம் கீழே போட்டாங்க. அப்புறம் பூண்டெல்லாம் கீழே போட்டு பிரச்சனை வந்து அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பூண்டை பிறக்கிறாரு. அக்கா உடனே வேகமா போயிட்டு அந்த பூண்டெல்லாம் பிறக்கி அந்த பூண்டை சமையல் கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப இவங்க தானே ஹைஜீன் பத்தி பேசுவாங்க. வீட்டுக்குள்ள ஹைஜீன் பத்தி எப்படி பேசுவாங்க? கீழே ஒரு பொருள் விழுந்துட்டாலே அப்படி கதறுவாங்க. அப்ப இவங்களே கீழே போட்டு அதை உருட்டி எடுத்துட்டு திருப்பி இவங்களே அதை சாப்பாடுக்கு யூஸ் பண்றது தப்பு தானே? ஸோ ஒரு சைடு பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவா இருந்தாலும் ஒரு சைடு வந்து எதுக்கு சாப்பாடை வச்சு ஏன் விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பூண்டு கீழே விழுந்தது, அதை தூக்கி அங்கே வச்சிருக்காங்க. மொத்தத்தில் சமையல் டீம் அவங்களுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம மாப் மாயாவி டீம் வந்து கதறிட்டு இருக்காங்க. பார்க்க ஓகேவா இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அது பார்க்க நல்லா இருந்தாலும் பட் கொஞ்சம் ஓவரா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் பரவாயில்ல, ஓவரா போங்க. ஏன்னா கண்டென்ட்ல பாத்தீங்களா, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க. நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு கண்டென்ட், அதனால நீங்க கவலைப்படாம எல்லாத்தையும் பண்ணுங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க இருந்து பூர்ணிமா வர என்ட்ரி கொடுத்துட்டாங்க. பூர்ணிமா வர எதுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வர டி-ஷர்ட் கொடுக்குறாங்க. ஏதோ டாஸ்க் எதுவும் வைக்க போறாங்களா என்னவோ தெரியல. இவங்க தான் கெஸ்ட் போல. இல்ல பெரிய சிரிப்பனா கெஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே வெளியே வந்து மக்கள் எல்லாம் யார் வரப்போறான்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. பூர்ணிமா வந்தோடனே ஓ இவங்க தான் கெஸ்டா, இதுக்கு தான் இவ்வளோ இதான்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. காய்ஸ் வேணாம் காய்ஸ், சீசன் 7 முடிஞ்சிட்டு நம்ம திருப்பி போட்டு அடிக்கக்கூடாது சரியா? ஏதோ ரீசனாக வந்திருக்காங்க, என்ன ரீசன் தான் தெரில, அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீட்டுக்குள்ள டிஷர்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மேபி ஏதாவது ப்ரொமோஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம். வீடு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது, கொஞ்சம் ஓவராகவும் போகுது, கொஞ்சம் ஓகேவாகவும் போகுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த